வெல்கம் ஆல்பா. நம்ம உபாகம் 28ஆம் அதிகாரத்தை வாசித்து கொண்டு வருகிறோம். 2வது வசனத்தை வாசிப்போம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். இப்போ தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவர் சொல்லுகிறபடி நடந்தால் இப்பொழுது கீழே சொல்லப்பட்டிருக்கிற 14 ஆசீர்வாதங்கள் வந்து சேரும். 16 வசனங்களில் ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த ஆசீர்வாதம் எல்லாம் வந்திருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம கீழ்ப்படியை கற்றுக்கணும் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைக்கு. அவர் இப்படி நடன்னு சொன்னால் அப்படி தான் நடக்கணும். அதை விட்டுட்டு நம்ம இஷ்டத்துக்கு நடக்க முடியாது. எல்லாரும் தங்க வழி இது மாற்றம் வேணும்னு கேட்டுட்டு போனாங்க. அந்த மாதிரி போகும்போது தங்க இஷ்டப்படி செய்யும்போது நேற்று படித்தோம், ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் படித்தோம். தங்கள் இஷ்டப்படி செய்யும்போது கர்த்தர் அந்த காரியத்தை வெறுக்கிறார். கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாதையை நியமித்து அவர்களை ஓட வைக்கிறார். அந்த இதில் எனக்கு பிடிக்கல, நான் எனக்கு செய்ய மாட்டேன், எனக்கு மாற்றம் வேண்டும் அப்படின்னு கேட்டால் அந்த மாற்றம் வரும். அது ரொம்ப பிரச்சனையாக மாறும். ஸோ இதை கவனிங்க. இப்பொழுது இந்த பின்னால் படிக்கிற வசனங்களை ரொம்ப கவனமாக கவனிங்க. முதல்ல வார்னிங் வச்சிருது. கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் மேலும் உண்மையில் இருக்கும். அதில் முதல் வார்த்தையை ஒண்டி படிப்போம். நீ பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், ஊருக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப, உன்னை பார்த்தவங்களாம் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லுவார்கள். அதை முக்கியமாக பிடிச்சிக்கணும். இல்லாட்டி உன்னை பார்த்தாலே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று மக்கள் சொல்வார்கள். அது ஒரு காரியம் இருக்குது. இதுதான் முதல் காரியம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை வாழ்த்துக்கிறேன். இன்னும் அதிகமான காரியங்களை படிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்துக்கு சொல்லுங்கள்.